2.5 கோடி வெங்காயம் 2 கோடி ஐயன் ஒரு 30க்கு மேற்பட்ட சிற்பங்கிட்ட சிம்மராட்சியண்டா இது எப்படி இடம்பெற்றது? 2.5 கோடி பெறுமதியில் செய்யப்பட்ட மஞ்சம், 3 வருஷ உழைப்பு, ஊர் மக்கள் ஒன்று கூடி இழுத்த அந்த வெள்ளோட்ட திருவிழாவை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. இதோட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் சிட்டிவரம் கண்ணகை அம்பாள் ஆலயம். இலங்கை கொடிகாமத்தில் இது அமைந்திருக்கிறது. வரணி என்கின்ற ஊரில் வரலாற்று சிறப்புமிக்க மிக பழமையான கண்ணகை அம்மனில் இந்த கண்ணகை அம்மன் ஆலயமும் ஒன்று. காலை நேரத்தில் மிகப்பெரிய ராஜகோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த மஞ்சம் இருக்கிற இடத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். 2.5 கோடி பெறுமதி என்றால் அப்படி என்ன அந்த மஞ்சத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறதுக்கு உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கும் தான் ஆவலாக இருக்கிறது. இங்குள்ள கிராம மக்களுக்கு பல நாள் கனவு, எப்படியாவது ஒரு மஞ்சம் செய்யணும் என்று சொல்லி பாருங்கள். இதுதான் அந்த மிகப்பெரிய மஞ்சம். 2023ஆம் ஆண்டு வேலைகள் ஆரம்பமாகி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு இந்த மஞ்சத்துக்குரிய வேலைகள் முடிவடைந்திருக்கிறது. முதல்ல மஞ்சத்துக்கு முன்னாலே என்ன இடம்பெறுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது வேலைகள் முடிவடைந்ததும் பொங்கல் பொங்குவார்கள். அந்த பொங்கல் பொங்குகின்ற சடங்கு இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மஞ்சத்துக்கான வெள்ளோட்டம், அதற்காக கலசங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்காலே பொங்கல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. 2.5 கோடி ரூபாய் பெறுமதியான இந்த பிரம்மாண்டமான இந்த மஞ்சத்துக்கு எஞ்சிய வேலைகளும் இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நாங்கள் பார்க்குற வேலை குதிரைகள் பூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பணிகளும் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான 4 பாய்கின்ற குதிரைகள் முன்னாலே பூட்டப்பட இருக்கிறது. அந்த பணியையும் இங்குள்ளவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த குதிரையை எப்படி பொருத்துகிறார்கள் என்று பாருங்கள். இது மஞ்சத்தினுடைய முன்பகுதி. முன்னாலே பல சிற்பங்கள் இருக்கிறது. அனைத்தையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். சிற்பாச்சாரியாரோட அதாவது ஸ்தபதியோட கதைக்க போகின்றோம். அவர் அன்னளவாக 105 தேர்களுக்கு மேலே செய்திருக்கிறார். 50 வருஷங்களுக்கு மேலே அவருக்கு அனுபவம் இருக்குது. அப்படி ஒரு சிற்பாச்சாரியார் ஸ்தபதி தான் இந்த சிற்பத்தை அதாவது இந்த மஞ்சத்தை செய்திருக்கிறாரு. சரி, நாங்கள் வெள்ளோட்டத்துக்கு முதல் இடம்பெறுகின்ற அந்த பூஜைகள் அல்லது சடங்குகளை பார்க்க போகிறோம். முதலாவது பொங்கினம், அதோட குதிரை பொருத்தியதையும் பார்த்துருப்பீங்க. இது ஜாலியை மேல் பாகத்துக்கு கொண்டு செல்கின்ற அந்த காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எஞ்சிய பாகத்தையும் பொருத்தி கொண்டிருக்கிறோம். அதோடு சேர்த்து பூஜைகளும் ஆரம்பமாகிவிட்டது. 31 அடி உயரத்தில் இருக்கிற அந்த மஞ்சத்துக்கு மேலே வைக்கப்படுகின்ற கலசம், அதற்கு இப்பொழுது அபிஷேகங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கலசங்களுக்கு மாலை இடப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு இந்த மஞ்சத்தினை செய்த அந்த ஸ்தபதியினாலே அங்கே தேர் சில்லில் தேங்காய் ஒன்று உடைக்கப்படுகிறது. இப்பொழுது கலசங்களுக்கு பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே மஞ்சத்தை பொறுப்பாக செயற்படுத்தி செய்தவர்கள் கலசத்தை வாங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இங்கே பல விடயங்கள் இந்த மஞ்சத்துக்காக செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் நாங்கள் இங்குள்ளவர்களிடம் கேட்கப் போகின்றோம். இப்பொழுது கலசங்கள் அங்கே வைக்கப்பட இருக்கிறது. அதற்காக ஒவ்வொரு வருடமும் கலசங்கள் ஸ்தபதியினாலே கையளிக்கப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், மிகப்பெரிய ஒரு கலசம். ஒவ்வொரு கலசங்களுக்கும் மாலைகள் அங்கே அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இடதுபுறத்திலே ஸ்தபதி நிற்கிறார். அவர்தான் இந்த மஞ்சத்தினை செய்தவர். இப்பொழுது அனைவரும் ஆலயத்தை நோக்கி செல்ல இருக்கின்றார்கள். ஆலயத்திலே அங்கே கண்ணகை அம்பாளுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு மறுபடியும் மஞ்சத்தை நோக்கி வர இருக்கின்றார்கள். பல்வேறு
கலசங்களோட பக்தர்கள் இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே வணங்குகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தவில் நாதஸ்வரம் முழங்க ஆலயத்துக்குள்ளே சுற்றி வணங்கியதற்கு பிறகு இப்பொழுது மீண்டும் மஞ்சத்தை நோக்கி கலசங்களோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இனி அடுத்த கட்டமாக எப்படி கலசங்களை வைக்கின்றார்கள் என பார்க்க போகின்றோம். மஞ்சத்தின் உச்சிக்கு ஒவ்வொரு கலசங்களும் இப்பொழுது கொண்டு செல்லப்படுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மணியம்பதியிலே எழுந்தருடைய அருள்பாலிக்கின்ற என்னுடைய அம்பிகைக்கு இன்று திருமஞ்ச வெள்ளோட்டம் என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற பெருமை சேர்க்கின்ற. இப்பொழுது இஸ்தபதியினாலே அங்கே தேங்காய் உடைக்க ஒவ்வொரு கலசங்களும் அந்த பிரம்மாண்டமான 31 அடி உயரம் மஞ்சத்திலே வைக்கப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏராளமான அடியவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த அற்புதமான காட்சி அன்னளவாக 3 வருட உழைப்பு இன்றைய தினம் நிறைவேறி இருக்கிறது. பல பேருடைய கனவு இன்றைய தினம் நிறைவேறி இருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு மஞ்சம் வேண்டும் என்று சொல்லி பல பேர் ஆசைப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே 2.5 கோடிக்கு மேலே செலவு என்று சொல்லி ஸ்தபதி கூறியிருந்தார் என்னிடம். அவரிடமும் நான் பேட்டி எடுத்திருக்கிறேன். இந்த காணொலியில் இணைப்பை நிச்சயமாக பாருங்கள். ஒவ்வொரு கலசம் வைக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு தேங்காய்களை அங்கே ஸ்தபதி உடைத்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒவ்வொரு கலசங்களும் அங்கே வைக்கப்படுகிற அந்த அற்புதமான காட்சி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேங்காய்களையும் வாங்கி அங்கே பக்தியோட ஸ்தபதி உடைத்து கொண்டிருக்கிறார். ஏராளமான அடியவர்கள் இந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக ஸ்தபதியினால் இங்கே இருக்கின்ற அந்த சிற்பங்களுக்கு, குறிப்பாக மஞ்சத்தில் இருக்கின்ற சிற்பங்களுக்கு அபிஷேகம் இடம்பெறுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்தையும் ஸ்தபதி அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கின்றார். இவர் யார்? இவர் எப்படி இந்த மஞ்சத்தினுடைய சிற்பத்தை வடிவமைத்தார்? இந்த மஞ்சத்திலே எவ்வாறான சிற்பங்கள் இருக்கிறது? 2.5 கோடிக்கு அப்படி இதில் என்ன இருக்கின்றது என்றெல்லாம் உண்மையிலேயே எனக்கும் இவரிடம் கேட்க வேண்டும் என்று ஆசைதான். நிச்சயமாக அந்த கேள்விகளை நான் இவரிடம் கேட்டிருக்கின்றேன். காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள். அடுத்ததாக அங்கே அந்த பூசணிக்காய் வைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பல சடங்கு முறைகள் இங்கே இடம்பெற்றது. அந்த காட்சியை நீங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறீர்கள். இப்பொழுது அந்த தேரை திருப்புகின்ற கட்டைக்கும் அந்த கும்பநீர் தெளிக்கப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாமே மஞ்சம், அதாவது புதிய மஞ்சம் வெளியிலே வருவதற்கு முதல் இடம்பெறுகின்ற பூஜை முறைகள் அல்லது சடங்கு முறைகள் என குறிப்பிடப்படும். படையலை பாருங்க மக்களே. இங்கே சர்க்கரை பொங்கல், பலாப்பழம், பணியாரங்கள், பலகாரங்கள் என்று சொல்லி அனைத்தும் இங்கே படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் பிரம்மாண்ட மஞ்சத்துக்கான பிரதானமாக இருக்கின்ற அந்த சக்கரம், அதற்கு திருநூறு பூசப்படுகின்ற, சந்தனம் பூசப்படுகின்ற, குங்குமம் பூசப்படுகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு முக்கியமான அந்த கட்டைகளுக்கும் அங்கே திருநூறுகள், சந்தனங்கள், குங்குமங்கள் அங்கே பூசப்படுகிறது. தீபம் காட்டியதுக்கு பிறகு அடுத்ததாக ஸ்தபதியினால் அங்கே பூசணிக்காய் வெட்டுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒவ்வொரு தேர் சக்கரங்களுக்கு மேலேயும் வைத்து ஸ்தபதியினால் அந்த பூசணிக்காய்க்கு மேலே கற்பூரம் கொளுத்தி
உரிய முறைப்படி வணங்கியதுக்கு பிறகு அந்த தேர் சில்லுக்கு மேலே வைத்து வெட்டுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாமே வந்து பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக செய்யப்படுகிறது. குறிப்பாக ஒரு தேர் செய்கின்ற ஸ்தபதி அல்லது ஒரு மஞ்சம் செய்கின்ற ஸ்தபதி என்று சொல்லி அந்த பிரதானமாக செய்த அந்த தலைமை ஸ்தபதியினாலே இந்த பாரம்பரியமான இந்த சடங்கு முறை இடம்பெறும். இது ஒரு முக்கியமான ஒரு சடங்கு முறை. பாருங்க, எப்படி ஸ்தபதியினாலே அந்த ஒரு சில்லுக்கு மேலே வச்சு அதை எப்படி அவர் வெட்டுகிறார் என பார்த்து கொண்டிருக்கிறோம். அது வெட்டியதுக்கு பிறகு ஒரு அந்த வெட்டிய காய்க்கு மேலேயும் குங்குமம் பூசப்படுகின்ற ஒரு காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது முக்கியமான ஒரு செயற்பாடு, இதுதான் பிரதானமான ஒரு செயற்பாடும் கூட என்று நான் நினைக்கிறேன். இந்த சக்கரங்கள், இந்த மஞ்சத்தினுடைய சக்கரங்கள் நிலத்தினை தொடுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி அந்த நிலத்தினை தொடு என்று சொல்லி முதலிலே 2 கரையிலையும் வந்து 2 கல்லுகளை வைத்து நிறுத்தி இருப்பார்கள். அதிலிருந்து தான் வேலைகள் ஆரம்பிக்கப்படும். இந்த சக்கரம் வந்து அப்போது நிலத்தில் முட்டாது. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு ஜக்கொண்டு வச்சு இந்த மஞ்சத்தை உயர்த்தி அதுக்கு பிறகு அந்த கல்லை இழுக்கும் பொழுது அந்த சக்கரம் நிலத்திலே தொடும். பாருங்கள், இந்த பிரம்மாண்டமான 31 அடி உயர இந்த மஞ்சத்தினுடைய சக்கரம் நிலத்திலே தொடுக்கின்ற அந்த அற்புதமான காட்சியும், அதை எவ்வாறு அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு செயற்பாடும் இங்கே வந்து ஒரு பாரம்பரியமாக செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவதானமாகவும் நிதானமாகவும் செய்யப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், வெள்ளோட்டம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தேரிலே, அதாவது இந்த மஞ்சத்திலே இருக்கின்ற பல விடயங்களும் உள்ளடங்கும். மஞ்சம் சரியாக ஓடுகின்றதா, மஞ்சம் சரியாக செய்யப்பட்டதா, அது மட்டும் இல்லை, ஸ்தபதிகளுக்குரிய ஒவ்வொரு கௌரவிப்பும் இந்த வெள்ளோட்டத்தில் வந்து இடம்பெறும். அத்தனையும் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த கல்லை வந்து அந்த கயிற்றிலே குழுவி எப்படி இழுத்தார்கள் என நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இவ்வாறு தான் முன்னாலேயும் இடம்பெற்றது. இது வந்து மஞ்சத்துக்கு பின்னால் இடம்பெறுகின்ற அந்த புல்லரிக்கின்ற செயற்பாடைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக புதிய வடக்கயிறு இங்கே வந்திருக்கிறது. வெண்மையான இந்த வடக்கயிறை எப்படி அந்த சரிசமமாக கோர்த்து பக்தர்களுக்கு வழங்கி அதை சரிபார்க்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இதுவும் ஒரு வித்தியாசமாக இடம்பெற்றது. இப்பொழுது வந்து அந்த வடக்கயிறினை புனிதமாக்குதல் என்கின்ற செயற்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த வடக்கயிறினை எப்படி இந்த பிரம்மாண்டமான மஞ்சத்திலே வந்து கோர்த்து கட்டுகிறார்கள் என பார்க்க போகின்றோம். நிறைய பேர் இந்த தேர் இழுக்கின்ற பொழுது அல்லது அந்த மஞ்சங்கள் இழுக்கின்ற பொழுது, இப்படியான ரதங்கள் இழுக்கின்ற பொழுது அந்த வடக்கயிறு எப்படி கட்டப்படும் என்கின்ற அந்த செயற்பாடு தெரியாது. பாருங்கள், அப்படியே நீளமாக கோர்த்து இந்த பிரம்மாண்டமான 31 அடி உயர இந்த மஞ்சத்திலே அப்படியே சுற்றி அப்படியே சுற்றப்படுகிறது. சுற்றி அப்படியே அங்கே வரைக்கும் செல்லும். பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரிய எங்களுடைய மரபு முறை. இதெல்லாம் அழியாமல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அப்படியே நேர போய் பிறகு மீண்டும் நேர அளவை பார்த்து மறுபடியும் ஒரு முன் சில் இருக்கு இல்லையா, அந்த முன் சக்கரத்துக்குள்ளே இன்னொரு சுற்றுவார்கள். சுற்றித்தான் அந்த நேரளவு பார்த்துத்தான் பிறகுதான் பக்தர்களுக்கு வந்து உரிய முறைப்படி இழுக்க கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் செயற்பாடு இடம்பெறுது. பார்த்தீங்களா? இப்பொழுது இந்த மஞ்சம் செய்தவர்களுக்கான கௌரவிப்புகள் இடம்பெற இருக்கிறது. அதற்கு முதல் இந்த மஞ்சம் செய்த ஸ்தபதியை நாங்கள் நேர்காணல் செய்ய போகின்றோம். வாருங்கள், அவர் என்ன சொல்கின்றார் என பார்க்கலாம். எனக்கு அருகிலே இருப்பவர், அவரை பற்றி வார்த்தையால் சொல்ல முடியாது. அன்னளவாக 105 தேர்களுக்கு மேலே அன்னளவாக செய்திருக்கிறார். பிரபல்யமான ஒரு சிற்பாச்சாரியார், விஸ்வபிரம்மஸ்ரீ ஸ்தபதி திரு செல்லையா பாலச்சந்திரன் அவர்கள், ஸ்ரீ காளிதாஸ் சிற்பாலயம் செல்லையா பாலச்சந்திரன் ஐயா அவர்களோட வந்து இந்த 2.5 கோடி பெறுமதியான இந்த
மஞ்சம் எப்படி செய்யப்பட்டது அதனுடைய வரலாறுகள் என்ன எவ்வளவு காலம் எடுத்தது என்று சொல்லி ஒரு சுருக்கமாக பார்க்க போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கள், இது எப்பொழுது ஆரம்பமாகியது? இது பற்றி ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு. 2024 ஆண்டு 23-24 ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டது. நாள்வேட்டை செய்து ஆரம்பிக்கப்பட்டது திருமஞ்சம். கிட்டத்தட்ட அந்த 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 ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வந்திருக்கிறோம். என்ன 2.5 கோடி 2.5 கோடி ரூபா பெறுமதி, கிட்டத்தட்ட அப்படியான ஒரு பெறுமதியான வேலை. இந்த மஞ்சம் உயரம் எவ்வளவு? உயரம் 30 அடி உயரம். அகலம் அகலம் கிட்டத்தட்ட 15 அடி கிட்ட வச்சு வருமா. எவ்வாறான வேலைப்பாடுகளை இந்த இருந்த ஒரு நிறைவான வேலை 3 நிறைய 4 நிறையில இந்த சிற்பங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்குது. அப்புறம் ஒரு நிறைவான பூரணமான ஒரு நிறைவான வேலையை தான் இதில் செய்திருக்கிறோம். என்ன கிட்டத்தட்ட துக்கம்பாள் ஆலயத்துக்கும் ஒரு மஞ்சத்தை செய்திருக்கிறோம். ஆனால் அது கொஞ்சம் சின்ன மஞ்சம். அதில் பார்க்க இது ஞாபகமான வேலை கூட இந்த மஞ்சம் வேலை கூட நினைக்கிறேன். உலக பெரு மஞ்சம் 51 அடி, அதுக்கு பிறகு 31 அடி. நான் இதான் கேள்விப்படுறேன். இருக்குது மஞ்சங்கள், பெரிய மஞ்சங்கள் இருக்குது. இது பெரிய மஞ்சம், இது பெரிய மஞ்சம். இது மொத்தம் எத்தனை வருடங்கள் இதுக்கு இது கிட்டத்தட்ட தான் 2023-24 துவங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செய்திருக்கிறோம். 2 வருஷம் அப்படி இதுக்கு கட்டி செய்திருக்கிறோம். உங்களை பற்றி ஒரு சுருக்கமான என்னை பற்றி என்ன சொல்கிறேன், புத்தூரில் பிறந்த நான். புத்தூர் தான் என்னுடைய சொந்த இடம். நான் சோமாஸ் வந்த கல்லூரியில் படித்தேன் நான். பிறகு இந்த தொழிலை கிட்டத்தட்ட திருநெல்வேலியில் பெரிய யாம்பாவான் என்னுடைய உறவினர் தான். பெரியவர் யாம்பாவான் செல்லையா கந்தசாமி, விஸ்வபிரமஸ்ரீ செல்லையா கந்தசாமி, சிற்பகலாநிதி அவர்கிட்ட தான் இந்த தொழிலை ஓரளவு நான் பயின்றிருக்கிறேன். இங்கே செய்யப்பட்ட தேர் இங்கே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முதல் செய்யப்பட்ட இந்த தேரிலையும் நாங்கள் அப்போ குருசிஷ்ய முறைப்படி இங்கே தொழில் பயின்றிருக்கிறோம். இங்கே 16 வயசில் பயின்றேன்னு சொல்லி 17 வயசில் பயின்றிருக்கிறேன். திரும்பவும் இப்படி ஒரு தொழிலை இங்கே செய்கிறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கிறார்கள். அம்பாள் கூப்பிட்டுருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். அம்பாள் கூப்பிட்டுருக்கிறோம், அப்படியே வந்துருக்கிறாங்க. சரி, ஒரு சுருக்கமாக வாங்க வந்துருக்கா சுற்றி இருக்கா பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பெரிய சுருக்கமாக சொல்லுங்கள். இது என்ன வரி ஐயா? இது கீழே இது பார் விதானம்னு சொல்கிறது. இதில் 6 விதானங்கள். இது நண்டு காலண்டு சொல்கிறது, நட்டுக்கண் வரி. அதில் பூதங்கள் எல்லாம் தாங்க பூதங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்குது. இந்த வரி இது தேர்ந்த முதலாவது வரி வான வரி வர்க்கம் மட்டும் சொல்கிறேன். இது இதுக்கே கபூத வரி வர்க்கம். இப்போ இதில் பாருங்க, இப்போ இதில் இந்த வான வரி வர்க்கத்தில் கூர்மம் இருக்குது. இதில் மற்றது பூமாதேவி, மற்றது அஷ்டநாக, மட்டகஜம், அட்டகஜம், மற்றது சிம்மம், அப்படி இதெல்லாம் இந்த வரியில் வருது. இது கிட்டத்தட்ட இது விக்கிரக வரி. என்ன இது விக்கிரக வரி. என்ன இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட சிற்பம் கிட்டத்தட்ட இதில் பொருத்தப்பட்டிருக்கு. என்ன வித்தியாசமான இது பறக்கிற குதிரை, மாபுரவி, அப்படி இதுக்குள்ள அம்பாளினுடைய நயனாதேவி நாகபூஷணம். அம்பாள் இது திருமால். இது திருமால். இந்த நாகபூஷணி நயனாதேவி அம்பாளை இதில் எங்கே மேலே போட்டிருக்கிறோம். அதில் அங்கே பாருங்க மேலே போட்டிருக்கோம் நயனாதேவி. அது 2வது விக்கிரக வரியோ இதில் அம்பாளை அதில் போட்டிருக்கிறோம். என்ன ஆலயத்தினுடைய வரலாறு? இந்த வரலாறுன்றது நாங்கள் முன்னே போட்டிருக்கிறோம். என்ன இங்கே பாருங்க, இதுவும் ஆலயத்தின் வரலாறு தான். இது பாருங்க, இதுதான் அந்த அம்பாள் காட்சி கொடுக்குறது, கண்ணையாக காட்சி கொடுக்குறது. என்ன கண்ணையாக காட்சி கொடுக்குறது. இங்கே அம்பாளை அப்படியே இது இங்கே வெற்றாப்பாளையில் இருக்கிற மாதிரி இந்த அம்பாள். என்ன அந்த கிளவியான வடிவத்தில் அம்பாள். என்ன இது என்ன வரியா? இது சற்று வித்தியாசமாக இருக்கு. இது அங்கே இது சிம்ம ராட்சகி என்று சொல்ற சிம்ம ராட்சகின்னா இது சிம்மத்தின் உடம்பும் ஒரு பெண்ணினுடைய முகம் மார்பமைப்பு. என்ன சரியா வித்தியாசம். இந்த ஜானி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தத்துருவாங்க வித்தியாசம். சில்ல 5 அடி உயரம். அதோட இதுதான் அப்படியே சுற்றி வர கொண்டு
ஓ ஓ ஓ ஓ ஓ இதெல்லாம் செதுக்கி செதுக்கி கொழுகுறது. ஓ சரி சரி கொள்ளுறேன். மேல் மேல் வேலை பாட பற்றியும் இருக்கா சொல்லிடுறேன். மேலே ஓ மேலேயும் கிட்டத்தட்ட யாழிகள் எல்லாம் இது இது ரெண்டு பவளக்கால் எல்லாம் கையாலேயே வேலைப்பாடுகள் அடித்து அப்படி எல்லாம் செய்திருக்கிறோம். என்ன இல்லை பூரா மிஷின் வேலையாக கை வேலை எல்லாம் கை வேலை கொடுக்குறா கொடுக்குறா எல்லாம் கை வேலை கை வேலை. உங்களை தொடர்பு கொள்கிற தொலைபேசி இலக்கத்தில் இருக்கா சொல்லிவிடுங்க. யாராவது என்னுடைய 077 200 12 கேகஸ் ரோடில் கல்யாணம் உண்டவர் தானே செல்லுமாள் செல்ல அதுக்கு நேரம் முன்னாலே என்னோட பக்கத்து ஐயாவை தொடர்பு கொள்கிறாங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கோ. நிறைய ஆலயங்களுக்கு ஐயா இருக்கலாம். நிறைய ஆலயங்களுக்கு போக இப்படியான கதைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நிறைய தேடுவீங்க, தொடர்பு கொள்ளுங்க. எனக்கு இந்த சிற்பங்களை பிடிச்சது வந்து நான் சித்தலை அதோட நீங்கள் அம்மாவை முன்னே கொண்டு வந்துருக்கீங்க. அதை காட்டணும் ஆசைப்படுறேன். கண்ணையா பாருங்க கண்ணையா பாரு. ஓகே நன்றி. சரி நன்றி நன்றி நன்றி. மகளே பல விஷயங்கள் ஐயா சொல்லியிருப்பாரு. அவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. அது இன்னொரு கடைசியாக ஒரு கேள்வி. இந்த சிற்பத்தை சொல்லுங்க. இது இதில் கிட்டத்தட்ட ஒரு தடியில் ஒரு மரத்தில் 3 சிற்பங்கள் இருக்குது. இது இது 2 மகரத்தின் உடம்பு, ஒரு மகரத்தின் தலை, மகரத்தின் தலை யானைൻ്റെ இது மற்றது 2 கொடிநாயகி எங்காலும் 2 கொடிநாயகி. என்ன நீலப்பாறையெல்லாம் பார்க்க புல் அரிக்குதா? இதுதான் அந்த அம்பாள் அந்த தலையை விரிச்ச உடனே அதில் 1000 கண் கிட்டத்தட்ட கண் அப்படியே கொண்டு வந்து கண் அப்படியே இருக்கு 1000 கண். வெள்ளோட்டத்துக்கு முக்கியத்துவம் என்ன? வெள்ளோட்டத்தின் முக்கியத்துவம் பெரும்பாலும் ஒரு செய்த ஸ்தபதியை கௌரவப்படுத்துறது தான் இருந்தது. வெள்ளோட்டத்தின் முக்கியத்துவம் கௌரவப்படுத்துறதும் இந்த ஆலயத்தில் உள்ள இந்த மூர்த்திக்கு இந்த கலப்பு படைப்பை ஒப்படைக்கிறது. என்ன அதோட ஆரம்பத்தில் செய்த அந்த சடங்கு வந்து தச்சக்காளியா? இல்லை அப்படி தச்சக்காளி என்ற அப்படி ஒன்றும் இல்லை. அது காளிக்கு சிவனுக்கு அப்படி செய்யப்படுற ஒரு வேறு செய்யப்படுற ஒரு கிரிகை. நன்றி. இப்பொழுது தேர் செய்த எங்களது ஸ்தபதிக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்ற நிகழ்வும் ஏனையவர்களுக்கு கௌரவிச்ச நிகழ்வையும் நாங்கள் இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அணிவித்து வைக்க, அதனைத் தொடர்ந்து தலைப்பாகை அணிவிப்பு நிகழ்வு, அதனை எமது அவருக்கான மாலைகளை அணிந்து கொள்வதற்காக இந்த தலைப்பாகை அணிவதற்காக இந்த பின் திருமஞ்ச மாலை அணிந்து கௌரவிப்பதற்காக நல்லூர் சிவகுரு ஆதீனத்தினுடைய முதல்வர் தவ திரு யோகன் சுவாமி ஐயா அவர்களை மிகவும் பணிவன்போடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. அதனைத் தொடர்ந்து இந்த ஆச்சாரியருக்கான நினைவு சின்னம் வளர்ந்த நிகழ்வு, அந்த நினைவு சின்னத்தினையும் எங்களுடைய வேலை சுவாமி இந்த மஞ்சத்தினுடைய உருவாக்க பணியிலே பிரதானமாக இந்த வகிபாகத்தை வகித்திருக்கக்கூடிய எங்களுடைய பாலச்சந்திரன் ஐயா அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல இறைவன் அவருக்குள்ளே எழுந்தருளி இந்த மஞ்சத்தை இப்படி அமைக்க வேண்டும் என்ற விதத்திலே அந்த நுட்பத்தை, அந்த தெய்வீகத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே இன்று எங்களுடைய ஈழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிற்பாச்சாரியார்களிலே மூத்தவராகவும் முதன்மையானவராகவும் இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் ஐயா அவர்களை அறியேன், நன்கு அறிவேன். இந்த சிற்ப சாஸ்திரத்திலே உச்சத்தை தொட்டாலும் அவருடைய பணிவும் பண்பும் ஆன்மீக நாட்டமும் எங்கள் எல்லோருக்கும் மிகவும் பிடித்த ஒரு விடயம். அப்படியான ஒரு உன்னத மனிதன் இந்த ஈழத்து சிற்ப சாஸ்திர வரலாற்றிலே தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கக்கூடிய ஒருவர், தனக்கு துணையாக ஒரு துணை ஆச்சாரியரையும் இங்கே வைத்து அதற்கு மேலாக இருபுறமும் இணை ஆச்சாரியரை
காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எளியவர்களுக்கு இந்த கலையை கடத்தி இந்த சிற்ப சாஸ்திரம் தொடர்ந்து நிலைக்க வேண்டும், எங்களுடைய சைவத்தினுடைய பெருமையையும் தமிழினுடைய தொன்மையையும் எடுத்து சொல்லக்கூடிய இப்படியான கலைகளை தொடர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்திற்கு கடத்தி தொடர்ந்து இந்த மண்ணிலே இவற்றை பெறுகின்ற ஒரு பணியையும் அவர் ஆற்றி வருகின்ற சூழலிலே இன்றைய அருள்மிகு வரணி சித்திவேரம் கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய சித்திவேரம் கண்ணகி அம்மன் திருமஞ்ச திருப்பணி சபை மற்றும் பரிபாலன சபையினர் சிற்ப வித்யா வினோதன் என்கின்ற பட்டத்தை இன்று வழங்குகிறார்கள். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல சிற்ப வித்யா வினோதன், வினோதம் என்றாலே வித்தியாசமானது, புதுசு, ஆச்சரியமானது. இந்த சிற்ப வித்யா சிற்ப கலையிலே புது புது வித்தைகளை புகுத்தக்கூடிய திறமை வாய்ந்தவர் எங்களுடைய பாலச்சந்திரன் ஐயா அவர்கள். நீண்ட அனுபவம் இல்லாமல், தெய்வீக அருள் இல்லாமல் வினோதங்களை, புது புது விடயங்களை புகுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த தெய்வ அருள் நிறைந்த சிப்பாச்சாரியார் அவர்களுக்கு இன்று இந்த பட்டம் வழங்கப்படுகிறது. அருள்மிகு வரணி சித்திவேரம் கண்ணகி அம்மன் விஸ்வ பிரம்மஸ்ரீ சபரி செல்லையா பாலச்சந்திரன் எமது ஆலயத்திற்கு திருமஞ்சத்தினை உருவாக்கி தந்தமையினை பாராட்டி சிற்ப வித்யா வினோதன் எனும் பட்டத்தினை எமது ஆலயம் சார்பாக வழங்கி கௌரவிக்கின்றோம். 29/5/2026 சித்திவேரம் கண்ணகி அம்மன் திருமஞ்ச திருப்பணி சபை. நேரம் 1:08. இப்பொழுது மக்களுடைய அந்த பல வருட கனவு நிறைவேறப் போகுது. அனைத்து அடியவர்களும் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் பல நிகழ்வுகள் இடம்பெற்றது. அதை பார்த்துவிட்டு இப்பொழுது நாங்கள் பக்தர்கள் வட்டம் பிடித்து அந்த மஞ்சத்தினை இழுக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஏராளமான அடியவர்கள் படத்தை பற்றி இழுக்க திருமஞ்சத்துக்கு முன்னாலே கூடியிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இஷ்டபதியினாலே முதல் முறையாக வடக்கயிறினை எடுத்து அடியவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வடக்கயிறு பக்தர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது மற்ற வடக்கயிறும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே மஞ்சம் அசைய இருக்கிறது. இப்பொழுது மஞ்சம் அங்கே அசைந்து செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியையும் பக்தர்கள் பட்டம் பிடித்து இழுத்துச் செல்கின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மஞ்சம் இப்பொழுது அசைந்து அங்கே சென்று கொண்டிருக்கிறது. ஏராளமான அடியவர்கள் தங்களுடைய கனவை இன்றைய தினம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். பரணி சிட்டிவேரம் கண்ணகை அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய அந்த பிரம்மாண்டமான 31 அடி மஞ்சத்தினை இன்றைய தினம் இழுக்கின்ற அந்த அற்புதமான காட்சி. 3 வருஷம் கடின உழைப்பு. 2023ஆம் ஆண்டு மஞ்சம் முதலாக வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. பாருங்கள், இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டிலே அந்த மஞ்சம் அசைந்து செல்கின்றது. அன்னளவாக 3 வருடங்கள் 2.5 கோடி ரூபாய் பெறுமதியான அந்த மஞ்சத்தினை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகவும் அற்புதமான காட்சி. இதற்கு முதல் மஞ்சத்திற்கு செய்யப்பட்ட பூஜைகளை நாம் பார்த்திருந்தோம்.
மஞ்ச வெள்ளோட்டம் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கிழக்கு வீதியிலிருந்து வடக்கு வீதி நோக்கி மஞ்சம் நகர்ந்து வருகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பின்னாலே அடியவர்கள் எல்லோருமே பக்தியோட சென்று கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பின்னால வந்து புழுதி பறக்குது. சுட்டி வீரம் கண்ணகி அன்னையின் திருமஞ்ச வெள்ளோட்டம் இன்றைக்கு 29/5/2026 மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்களுடைய மனதிலே எழுச்சி பொங்க அன்னையினுடைய இந்த திருமஞ்ச வெள்ளோட்ட நிகழ்விலே கலந்து கொண்டு அன்னையினுடைய அருளாசியை வேண்டி இந்த திருமஞ்ச படத்தினை பிடித்து இழுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய அருளாசிகள், அவர்களுடைய விருப்பங்கள், அவர்களுடைய அனைத்து இச்சைகளும் நிறைவேறும் இந்த அன்னையினுடைய ஆழத்திலே. அந்த வகையிலே இப்பொழுது திருமஞ்சம் தெற்கு புறத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அதனை காண்பதற்கு மக்கள் அனைவரும் மிகவும் ஆவலாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பரணி சிட்டிவரம் கண்ணகி அம்பாளினுடைய அந்த மஞ்சத்துக்கு அருகில் நிற்கிறோம். மஞ்சத்தினுடைய சிற்ப வேலைப்பாடுகள் அன்னளவாக 2.5 கோடி ரூபாய் செலவிலே இந்த மஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஊர் மக்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே சிட்டிவரம் கண்ணகி அம்பாளினுடைய அந்த மஞ்சம், இந்த மஞ்சத்தில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் அனைத்தும் புதிதாக வந்து செய்யப்பட்டிருக்கிறது. வித்தியாசமாக புதிதாக செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு வந்து கீழ்த்தளத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 31 அடி உயரம் இந்த மஞ்சம். இந்த மஞ்சத்தினுடைய உயரம் 31 அடி. அதே போல் சக்கரங்கள் அன்னளவாக ஒரு 5 அடிக்கு மேலே வரும். அதோட கீழே உள்ள சிற்பங்களை பாருங்கள், அனைத்தும் புதிதாக செய்யப்பட்டிருக்கிறது. 3 வருட கடின உழைப்பு. அதோட முன்னாலே 4 பாய்கின்ற குதிரைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒன்றுக்கு பாருங்கள் எப்படியெல்லாம் அந்த சில்லுக்கு திருப்புகின்ற அந்த கட்டைகளை சிற்பாச்சாரியர்கள் திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என பாருங்கள். அது மட்டுமல்ல, மேலே பாருங்கள் விமானம். இந்த கலசங்களுக்கான பூஜைகள் தான் இன்றைய தினம் காலையிலே நாங்கள் பார்த்தோம். அதோட எப்படி கட்டிடங்களுக்கு சிற்பம் செய்கிறார்களோ அதே போல் உச்சியிலே அந்த விமானத்துக்கு சிற்பங்கள் அங்கே செய்யப்பட்டு இங்கே மணிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, முன்னுக்கு பாருங்கள் சிற்பம். அதோட நான் இந்த சித்திரத்திலே வந்து உங்களுக்கு நான் சுற்றி வந்து காட்டுறேன். மிக அருகில் வந்து நாங்கள் நிற்கிறோம். பாருங்கள், இந்த வெயில் வேளையிலும் பக்தர்கள் வட்டம் பிடித்து இழுத்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம். அதோட வந்து முக்கியமாக நாங்கள் சிற்பங்களை இந்த மஞ்சத்திலே வந்து சிற்பங்கள் வந்து சற்று வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்கள், நந்தி வரி, நாசித்தலை, நந்தி, அன்னப்பட்சி உருவங்கள். அது மட்டுமல்ல, மேலே அம்பாளினுடைய வரலாறுகளை தாங்கிய சிற்பங்கள் அங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தால் அம்பாளினுடைய வரலாறுகள் அடுத்த வரியிலேயும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டு இங்கே கண்ணகி அம்பாளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சிற்பங்களும் வந்து தனித்துவம் அம்சங்கள் கொண்டதாக இருக்கிறது. பக்தர்கள் பக்தியோட இழுக்க நாங்கள் இந்த மஞ்சத்தினுடைய சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்கிறோம். அதே போல மேலே பாருங்கள், ஜாலி வடிவம், சுற்றி வர ஜாலி வடிவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலே வந்து கிளி வடிவங்கள் அங்கே கொண்டு வரப்பட்டது. பாருங்கள், கிளி, அதோட முருக பெருமான் நினைக்கிறேன்.
ஒவ்வொரு தெய்வ உருக்களையும் அங்கே இந்த மஞ்சத்திலே அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். சாதாரணமான விஷயம் இல்லை மக்களே. 2.5 கோடி சாதாரணமான காசு இல்லை. அவ்வளோ தூரம் செலவழித்து பல வருட கனவு, மக்களுடைய பல வருட கனவை வந்து இன்றைய தினம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த ஆலயத்துக்கு முதலாக மஞ்சம் செய்திருக்கின்றார்கள். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். சிலிண்டர் பெருசு பாருங்க. இன்னொரு விஷயம் அவதானிச்சுன்னா இங்கே வந்து பாம்புருக்கள் வந்திருக்கிறதுங்க. இந்த பாம்புருக்கள் வந்து சுத்தி சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் என்ன விசேஷம் என்று சொன்னால், ஸ்தபதிகளை மேலே வைத்து கொண்டு இந்த மஞ்சத்தினை இழுப்பார்கள். அங்கே ஸ்தபதிகள் அனைவரும் மேலே நிற்கின்றார்கள். பரணி சிட்டிபெருங்கண்ணகம்மன் ஆலயத்தினுடைய திருமஞ்ச வெள்ளோட்டமானது இன்று மிகவும் விமர்சையாக இன்று இடம்பெற்று வருகின்றது. அதாவது இந்த சிட்டிபெருங்கண்ணகம்மன் ஆலயத்தினுடைய 10ஆம் திருவிழா உபயோகாரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அன்னைக்காக ஒரு திருமஞ்சம் ஒன்றினை கட்டி முடித்திருக்கிறார்கள். அந்த திருமஞ்சமானது 2.5 கோடி ரூபாய் செலவிலே மிகவும் பிரம்மாண்டமான, அதாவது இலங்கையிலேயே வட இலங்கையிலே ஏராளமான பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த ஆலயங்களை ஒத்துப்போகக்கூடிய அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமான சிற்ப வேலைப்பாடுகளோடு, அதுவும் குறிப்பாக பிரம்மஸ்ரீ ஸ்தபதி செல்லையா பாலச்சந்திரன் அவர்களுடைய நெறியாள் கையிலே இந்த சித்திர மஞ்சமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மஞ்சத்திலே ஏராளமான கண்ணகையினுடைய அருட்கடாட்சங்கள் நிறைந்த, வரலாறுகளின் நிறைந்த சிற்பங்கள் ஏராளமாக பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஏராளமான கடவுளர்களுடைய சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது 4 குதிரைகள், அதாவது பிரம்மதேவனாலே இந்த 4 குதிரைகளை வைத்து ஓட்டுகின்ற இந்த திருமஞ்சத்தை ஓட்டுகின்ற அமைப்பிலே மிகவும் சிறப்பான வகையிலே அழகாகவும் அற்புதமாகவும் ஆன்மீகம் நிறைந்த, பக்தி நிறைந்த ஒரு மஞ்சமாக இன்று வடிவமைக்கப்பட்டு இவ்வளவு கோடான கோடி பக்தர்களுடைய முன்னிலையிலே இன்று இந்த திருமஞ்சம் என்று வெள்ளோட்டம் இடம்பெறுகின்றது என்று சொன்னால் இது அன்னையினுடைய ஒரு பெரும் அருள் என்றே சொல்ல வேண்டும். அவ்வகையாக அருள் கூடி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, அதுவும் குறிப்பாக பரணி சிட்டிபெருங்கண்ணகம்மனுக்கு இவ்வளவு ஒரு மகத்தான ஒரு அற்புதம் ஒன்று இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது. அதாவது கண்ணகை அம்மனுக்கென்றே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருமஞ்சமானது உலகினுடைய வரலாறுகளிலே இந்த திருமஞ்சம் ஒரு இடம் பிடிக்கின்ற அளவிற்கு கூட வைக்கப்பட்டிருக்கின்றது. உலக பெருமஞ்சங்களிலே பரணி சிட்டிபெருங்கண்ணகை அம்மனுடைய திருமஞ்சமும் இடம் பிடிக்கின்ற அளவிற்கு மிகவும் வனப்புறக்கூடிய வகையிலே இன்று கட்டப்பட்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக ஆகம அனுசாரணைகளை எல்லாம் பின்பற்றி, ஆகமங்கள் சிற்பசாஸ்திர விதிமுறைகள் எல்லாத்தினையும் பின்பற்றி அவற்றிற்கு மாறாக மேலும் ஏராளமான கிரியா பந்தன முறைகளையும் எல்லாம் பின்பற்றி இந்த திருமஞ்சமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக எங்களுடைய சிற்பாச்சாரி அவர்களுடைய வல்லமைக்கு ஏற்ப, இந்த ஆகமங்க அனுஷ்டானங்களுக்கு ஏற்ப அந்த அமைக்கப்பட்டிருக்கின்ற சிற்பங்கள் ஒவ்வொன்றுமே கண்ணகை அம்மனுடைய அருளினை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருமஞ்சத்தினை எங்களுடைய ஊர் மக்கள் எல்லாரும் வழிபடுகின்ற போது அவர்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய கண்ணகை அம்மையானவள் தேவையான அருளினை அள்ளி வழங்கக்கூடியவளாக இருக்கின்றாள். அதாவது ஏராளமான பக்தர்கள் வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை வழங்குகின்ற எங்களுடைய கண்ணகையானவள் எங்களுடைய ஊர் மக்களுக்கும், அது பரணியம்பதியிலே வாழுகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் ஏராளமான கைங்கரியங்களையும் அனுக்கிரகங்களையும் வழங்கக்கூடிய பாங்கிலேயே அமைந்து கொண்டிருக்கிறாள். அவ்வகையாக இந்த திருமஞ்சமும் ஒரு வித்தியாசமான வரலாறுகளை இங்கு உணர்த்துகின்றது. இந்த வரலாறுகளை நாங்கள் நோக்குகின்ற போது
1977 ஆண்டு இந்த ஆலயத்திலே சீர்காழியவர்கள் வந்து பாடல் பாடி பாடல் பெற்ற தலமாக விளங்கியிருந்தாலும் இன்று 49 வருடங்களுக்கு பின்னர் இன்று நாங்கள் இந்த ஆலயத்துக்கென்று சொல்லியே ஒரு தனியான திருமஞ்சம் ஒன்றை அமைத்து அந்த மஞ்சத்திலே எங்களுடைய கண்ணகியை வலம்பர செய்து அழகு பார்க்கின்ற ஒரு காலமாகவும் தருணமாகவும் நாங்கள் காணுகின்ற போது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய மனதிலே ஆனந்தம் பொங்குகின்ற அளவுக்கு ஏராளமான பக்தர்கள், அதுவும் குறிப்பாக திருமஞ்ச வெள்ளோட்டம் என்று சொல்லி ஒரு சால்வைகளை எல்லாம் அணிந்தவர்களாக, மஞ்சள் சால்வைகளை அணிந்தவர்களாக புதிதான ஒரு வெள்ளை வடங்களை பிடித்து கொண்டு புதிய வெள்ளை வடங்களை பிடித்து புதிய எங்களுடைய திருமஞ்சங்களை இழுத்து கொண்டு செல்கின்ற காட்சியானது இந்த ஆலயத்திலே மிகவும் அங்கரியமான ஒரு விஷயமாகவே காணப்படுகின்றது. இந்த திருமஞ்சங்களை இந்த பக்தர்கள் எல்லாரும் உணர்வு பூர்வமாகவும் பக்தி பூர்வமாகவுமே மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகையினாலே இந்த சிட்டிவெறும் கண்ணகம்மன் ஆலயத்தினுடைய திருமஞ்சத்தினாலே, இந்த திருமஞ்ச வழிபாடுகளாலே இந்த ஊர்வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் ஏராளமான அனுக்கிரகங்களும் அருட்கடாட்சங்களும் கிட்ட வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய சுட்டிவெறும் கண்ணகியம்மனுடைய சார்பிலே வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. இப்பொழுது மஞ்சத்தினுடைய வெள்ளோட்ட காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். உண்மையிலே அற்புதமான ஒரு காட்சி. 3 வருஷம் அவர்களுடைய அந்த கனவு நிறைவேறுவதற்கு எடுத்திருக்கிறது. அதாவது அதற்குரிய வேலைகள் ஆரம்பித்து அதற்கு முதல் பல வருஷ கனவுகள் அவர்களுக்கு, இப்படி தங்களுடைய ஊரிலே தங்களுடைய ஆலயத்திலே ஒரு மஞ்சம் வேணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆசையை இன்றைய தினம் அம்பாள் நிறைவேற்றியிருக்கிறாள். கண்ணகை அம்பாள் நிறைவேற்றியிருக்கிறாள். இந்த ஊரில் எப்படி இடம்பெற்றது என்று சொல்லி நாங்கள் அனைத்தையும் பார்த்திருப்போம். சரியாக ஆலயத்துக்கு முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள். எல்லோருமே தொட்டு இப்பொழுது வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அற்புதமான ஒரு காட்சி. இந்த காட்சி நேர வந்து இன்றைய தினம் பார்த்திருந்தால் மிகவும் அப்படி உங்களுக்கு வந்து புல்லரிச்சிருக்கணும்னு சொல்லணும். சரி, நன்றி மக்களே. அடுத்த காலத்துடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்று உங்கள் அன்பான விதுடோத். நன்றி உறவுகளே.